எல்லாம் உள்ள இறையருளால் எல்லோருக்கும் இனிய இரவு உனக்கு தெரிவிச்சுக்கிறேன். குற்ற உணர்வு இன்றைக்கி நிறைய பேரை கொன்றுக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த வாழ்க்கையில் எல்லாருமே நம்மளாம் தவறு செய்யலை, மற்றவங்க மட்டும்தான் தவறு செய்கிறாங்க அப்படின்னு நினச்சி ஒரு மனிதர்கள் சின்ன தவறு செஞ்சால் கூட அவங்கள இந்த உலகத்திலேயே வாழ தகுதியற்றவன், நீ இனிமேல் வாழக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அவங்கள நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். உண்மையிலே நான் சொல்கிறேன், இந்த வாழ்க்கை என்பது இந்த வாழ்க்கையில் எல்லாருமே பெர்ஃபெக்டாக இருக்க முடியுமானா எல்லா விஷயங்கள்லேயும் பெர்ஃபெக்டாக இருக்க முடியாது. சூழ்நிலை காரணமாக இல்லைன்னா மன சோர்வு சில விஷயங்கள்னால பாதை தவறி நடந்திருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக எல்லாருமே மீண்டு வந்திருக்கிறாங்க. அதுபோல் தவறுவது மனித இயல்பு, தவறை திருத்திக் கொள்வது என்பது இறை இயல்பு. அதனால் தயவுசெய்து தவறு ஒருத்தங்க செய்திருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள இந்த உலகத்திலே வாழ தகுதியற்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தயவுசெய்து சொல்லாதீங்க. அவங்க கண்டிப்பாக தவறு செஞ்சிருந்தாலும் சீர்படுத்தி தன்னை மெருகுபடுத்தி அவங்க அதிலிருந்து கடந்து வருவாங்க. அதே மாதிரி தான் நாமளும் தெரிஞ்சு தெரியாமலும் சில தவறுகளை கண்டிப்பாக செய்திருப்போம். கண்டிப்பாக இறைவனுக்கு தெரியும், நமக்கு நம்ம மறைச்சிருக்கலாம், ஆனால் இறைவனுக்கு தெரியும். அதனால் நம்ம தவறு செஞ்சாலும் இவங்க நம்மளை தப்பாக நினைப்பாங்க அப்படிங்கிற கில்ட்டி உணர்வுனால் நம்மளே நம்ம அழிச்சுக்கொள்ளாமல் கண்டிப்பாக தவறுவது மனித இயல்பு, திருந்துவது திருத்திக் கொள்வது இறைவனுடைய இயல்பு அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். அதனால் தயவுசெய்து எக்காரணத்தை கொண்டு கில்ட்டி குற்ற உணர்வுனால தன்னை ஏதாவது பண்ணிக்கிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இறையருளால் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டுகிறேன். நன்றி.